வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. எம்எஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ் பார்க்கறதுக்கு முன்னாடி தன்பட்ட வானிலை அனுமானம், அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட், இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, ஷேரும் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, இன்றைய வானிலை நிகழ்வு 7 ஏப்ரல் 2025 பார்க்கிறவர்களையும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் தெற்கு பகுதிகளில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த மேலடுக்கு சுழற்சியானது இன்று இரவு நாளை ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே இடத்தில் தொடர்வதற்கு வாய்ப்புகள். மேலும் நாளை மாலை இரவு நேரங்களில் இந்த சலனம் முற்றிலுமாக மியான்மரை நோக்கி நகர ஆரம்பிக்கும். காரணம், இந்த பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு உயரழுத்தம் மற்றும் மேற்கத்திய கலக்கத்தினுடைய ஒரு தாக்கல் அதோடைய டிப்பும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இரண்டு சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர்ஸ் ரிட்ஜை பேஸ் பண்ணது இந்த காலகட்டத்தில் இயல்பாக இருக்கக்கூடிய இந்த ரிட்ஜுகள், இதனுடைய அமைப்பு உயரழுத்தங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய நகர்வு தான் இந்த சலனத்தை மியான்மரை நோக்கி செலுத்துகிறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் காற்று குவிதல் பொறுத்தவரையிலும் இன்று தமிழகத்துக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை, தமிழகத்தை ஒட்டி மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அப்பால் இருக்கும். அப்படிங்கிறதுனால தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே மழை இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். என்செம்பிள் ட்ராக் பொறுத்தவரையிலையும் நம்ம கடந்த நாட்களில் நேற்று 2 இதுலேயும் நம்ம சொல்லிகிட்டே வந்தது, நியூட்ரல் இயர்களில் எந்த அளவுக்கு சலனங்கள் சென்றது அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இந்த என்செம்பிள் மெம்பர்ஸ்னுடைய ட்ராக்கும் இருக்குது. இந்த கரண்ட் இப்போ இருக்கக்கூடிய வங்கக்கடலில் இருக்கக்கூடிய சலனம் தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. யாராவது வரும் அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. இந்த சலனமானது பெரும்பாலும் மியான்மரை நோக்கியே செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் பெரும்பாலும் மழை நிகழ்வுகள் தென் தமிழகத்தை ஒட்டியே இருக்கும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகள் ஒரு சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் லேசான மழை பதிவாகலாம். தேனி மாவட்டத்தில் மட்டும் ஓரளவுக்கு, கொடைக்கானல், தேனி இந்த பகுதிகளில் மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கும். மற்றபடி வால்பாறை, நீலகிரி மாவட்டத்தில் மிதமான மழை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடும். கேரளாவில் பொறுத்தவரையிலும் கொல்லம், பத்தனம்திட்டா, அல்லப்பி, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், திரிசூர், பாலக்காடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற ஏனைய பகுதிகளில் லேசான மழையும் பதிவாக வாய்ப்பு. கர்நாடகத்திலையும் மழை அளவு குறைந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழகத்தில் இன்று முதல் வெப்பத்தின் தாக்கம், பகல் நேர வெப்பத்தின் தாக்கம் சற்றே அதிகரிக்க தொடங்கும். வட தமிழகத்தில் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் இயல்பிலிருந்து 2 டிகிரி வரையிலும் கூடுதலாக பதிவாக ஆரம்பிக்கும். இதுதான் இன்றைய வானிலை அறிக்கையின் சுருக்கமான பதிவு. இந்த சலனம் மேலும் அகன்று செல்லும் பொழுது தமிழகத்தில் பரவலாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்க இருக்கிறது அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய உண்மை. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்த விளக்கங்களுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பை, see you, have a nice day.